வணக்கம். மார்ச் 19ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி சில தினங்களாக பர்சனல் ஒர்க் காரணமாக வீடியோ போட முடியலைங்க, மன்னிக்கவும். நேற்று மார்ச் 18ஆம் தேதி நிஃப்டி 1.5% கிரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 15,450 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 14,000 கோடி ரூபாய்க்கு கிட்டத்தட்ட விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க 1,500 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 11,700 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 9,700 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் நெட் பையர்ஸாக தொடர்றாங்க 2,000 கோடி ரூபாய்க்கு. ட்ரம்ப் டாக்ஸ் உடைய விளைவாக மத்திய அரசு யூஎஸ் மெடிக்கல் டிவைசஸ் இந்தியாவுக்குள்ளார அவங்களுடைய பிஸ்னஸை துவங்குவதற்கான வழிமுறைகளை எளிதாக்குவாங்கன்ற எதிர்பார்ப்பு இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. இந்தியா மற்றும் நியூசிலாந்து FTA பேச்சுவார்த்தையை மறுபடியும் துவங்கி இருப்பதாக பாரத பிரதமர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாரு. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல், FTA ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். 10 ஆண்டிற்கு பிறகு நியூசிலாந்துடன் இந்த பேச்சுவார்த்தை மறுபடியும் இந்தியா துவங்குவதாக சொல்லியிருக்கிறாங்க. 10 ஆண்டிற்கு முன்னாடி டெய்ரி அக்ரிகல்ச்சரல் குறித்து அவங்க பேசும்போது ஒரு முரண் ஏற்பட்டது, அதோடு அதை கைவிட்டாங்க. இப்போ மறுபடியும் துவங்கி இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில் இந்தியா நியூசிலாந்து இடையே இருக்கக்கூடிய FTA அக்ரிமெண்ட், ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். வங்கிகளுடைய சேவை 2 நாட்களுக்கு பாதிப்பு இருக்கும்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. யுனைடெட் ஃபோரம் ஆஃப் பேங்க் யூனியன்ஸ் 2 நாட்கள் போராட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க, மார்ச் 24 மற்றும் 25ஆம் தேதி. US கார் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனமான ஃபோர்ட் மறுபடியும் அவங்களுடைய சென்னை ஆலைக்கு திரும்புகிறாங்கன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. இம்முறை கார் உற்பத்தி செய்வதற்காக அல்ல, இன்ஜின்ஸ் உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்வதற்காகத்தான் அவங்க திரும்ப வர்றாங்கன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. வேதாந்தா குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல் நமக்கு முன்னே தெரியும். வேதாந்தா டிமர்ஜர் ஆகுது, 4 கம்பெனியாக மாறுது. டிமர்ஜருக்கு பிறகு இந்த ஒவ்வொரு கம்பெனியும் $100 பில்லியன் மதிப்பை எட்டும்னு கம்பெனியுடைய சேர்மன் அனில் அகர்வால் நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாரு. பஜாஜ் ஃபின்சர்வ் அவங்களுடைய ஜாயிண்ட் வெஞ்சரில் அவங்களுடைய ஸ்டேக்கை உயர்த்துறாங்க. அலையன்ஸ் நிறுவனம் வெளியேறாங்க அந்த ஜாயிண்ட் வெஞ்சர்லேருந்து. அலையன்ஸ் நிறுவனத்துக்கிட்ட இருந்து அவங்களுடைய ஷேர்ஸை வாங்குறாங்க. 74% ஸ்டேக்லேருந்து 100% உயர்த்துறாங்க. அவங்களுடைய 2 நிறுவனங்கள் இருக்குது, 2 ஜாயிண்ட் வெஞ்சர். ஒன்று பஜாஜ் அலையன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி, மற்றொரு பஜாஜ் அலையன்ஸ் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி. 2 இடத்துலையும் அந்த அலையன்ஸ் என்ற நிறுவனம் தான் ஜாயிண்ட் வெஞ்சரில் இருக்கிறாங்க. அவங்க வெளியேறாங்க. அவங்க கிட்ட இருந்து அந்த ஸ்டேக்கை வாங்கி இப்போ 100% ஸ்டேக்காக உயர்த்துறாங்க இந்த பஜாஜ் குரூப். இந்த 2 நிறுவனத்திலையும் மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். இந்த தகவல் நம்ம முன்னே தெரியும், அலையன்ஸ் வெளியேறாங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ அவங்க வாங்கி இருக்கிறாங்க. அலையன்ஸ் ஜியோவுடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் உருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு செய்தி இருந்துகிட்டு இருக்கு. இன்னும் உறுதி செய்யப்படாத ஒரு தகவலாக இருந்திருக்கு. CNBC TV 18 கூடுதலாக ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த 2 நிறுவனங்களும் லிஸ்ட் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது பஜாஜ் அலையன்ஸ் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனியும் பஜாஜ் அலையன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியும் லிஸ்ட் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது. நிதியாண்டு 2027 இந்த லிஸ்டிங் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு CNBC TV 18 தகவல் கொடுத்துருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வாகனனுடைய விலையை உயர்த்துறாங்கன்னு பத்திரிகையில் செய்தி வெளியாகி இருக்கு, 2% வரைக்கும். மற்றொரு செய்தியும் வாசித்த மாதிரி இருக்குங்க. ஏப்ரல் மாதத்துலேருந்து அவங்களுடைய பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் உடைய விலையும் அவங்க உயர்த்துறாங்கன்னு ஒரு செய்தி பார்த்த மாதிரி இருக்கு. இன்னொரு முறை சரி பார்க்க வேண்டும். டாடா மோட்டார்ஸ்க்கு HSBC ரேட்டிங்கை அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. அப்கிரேடுக்கு பிறகு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 840, 27% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஜொமேட்டோ குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், கார்ப்பரேட் இன்சால்வன்சி வழக்கு போடப்பட்டிருக்கு கம்பெனி மீது. 1.64 கோடி ரூபாய் கட்டாமல் இருக்கிறாங்க. யாருக்கு? நோனா லைஃப் ஸ்டைலுக்கு அவங்க கட்டாமல் இருக்கிறாங்க. அவங்க தான் NCLTயில் இந்த வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க. அது விசாரணைக்கு ஏப்ரல் 3ஆம் தேதி வருதுன்னு சொல்லியிருக்காங்க எக்கனாமிக் டைம்ஸில். இந்த நோனா லைஃப் ஸ்டைல்ன்ற நிறுவனம் யூனிஃபார்ம் மர்ச்சன்டைஸ்லாம் சப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அதற்கான பணம் கட்டாமல் இருக்கிறாங்க ஜொமேட்டோ. இண்டஸ்இண்ட் பேங்க் குறித்தான செய்தி எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்தது. மூடிஸோட ரேட்டிங் என்ன கொடுத்துருக்காங்க, பேஸ்லைன் கிரெடிட் அசஸ்மெண்ட்டுக்கு ரிவ்யூ ஃபார் டவுன்கிரேட் கொடுத்துருக்காங்க. அதே போல் லாங் டேர்ம் ஃபாரின் கரன்சி டெபாசிட் ரேட்டிங்ஸ்க்கு BA1 கொடுத்துருக்காங்க. அவுட்லுக் ஸ்டேபிள். ஹிந்துஸ்தான் யூனிலீவர் குறித்தான ஒரு அப்டேட். கம்பெனி ஒரு புது முதலீடு செய்கிறாங்க. மினிமலிஸ்ட் பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய பேரண்ட் கம்பெனியான அப்ரைசிங் சயின்ஸ் அவங்க வாங்குறாங்க. இதற்காக காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒப்புதல் வழங்கியிருப்பதாக அப்டேட் வெளியாகி இருக்கு.
பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவுக்கு செபி வார்னிங் லெட்டர் அனுப்பியிருக்கிறாங்க. நடத்த வேண்டியிருந்த நாமினேஷன் மற்றும் ரெமுனரேஷன் கமிட்டி மீட்டிங் குறைந்தபட்சம் ஒரு தடவையாவது நடத்தியிருக்கணும், அது நடத்தாமல் இருந்திருக்கிறாங்க நிதியாண்டு 2023 மற்றும் 24. இர்கான் இன்டர்நேஷனல் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இன்ட்ராடேல 8% அதிகரித்தது. கம்பெனிக்கு மேகாலயா அரசு கிட்ட இருந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. 1096 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட் இது. என்பிசிசி இந்தியாவும் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு மகாத்மா காந்தி இன்ஸ்டியூட் ஃபார் ரூரல் இண்டஸ்ட்ரியலைசேஷன் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர், அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட 45 கோடி ரூபாய். பேடிஎம் உடைய ஷேர் ப்ரைஸும் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கு. கம்பெனி தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய மற்றொரு நிறுவனம் தான் பேடிஎம் மணி லிமிடெட். அவங்களுக்கு செபி கிட்டேருந்து அனுமதி கிடைச்சிருக்கு. ரிசர்ச் அனலிஸ்ட்கான ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் கிடைச்சிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ், ரிசர்ச் ரிப்போர்ட், டேட்டா ட்ரிவன் அனலிஸ்ட்லாம் செய்ய போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க பேடிஎம். இன்ஜினியர்ஸ் இந்தியா தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. நும்லிகர் ரிஃபைனரி லிமிடெட் கிட்டேருந்து 253 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் இது. சம்வர்தனா மதர்சன் இன்டர்நேஷனல் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. மார்ச் 21 டிவிடெண்ட் குறித்து முடிவெடுக்க இருக்கிறாங்க. அதே போல் மதர்சன் சுமி வயரிங் இந்தியா மார்ச் 21 டிவிடெண்ட் குறித்து முடிவெடுக்க இருக்கிறாங்க. ஆதித்ய பிர்லா ரியல் எஸ்டேட் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய மற்றொரு நிறுவனம் தான் பிர்லா எஸ்டேட்ஸ். அவங்களுடைய பூனேவுடைய முதல் ப்ராஜெக்டை அவங்க அறிமுகம் செய்கிறாங்க. இது வழியாக 2700 கோடி ரூபாய் அவங்களுக்கு வருவாய் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க ஆதித்ய பிர்லா ரியல் எஸ்டேட். ஸ்டார் சிமெண்ட் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய மற்றொரு நிறுவனம் தான் ஸ்டார் சிமெண்ட் மேகாலயா. அவங்களுக்கு ஒரு லைம்ஸ்டோன் பிளாக்குடைய ஆக்ஷனை ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆசாம் அரசு நடத்தின அந்த ஆக்ஷனை ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸ்டார் சிமெண்ட் தகவல் கொடுத்துருக்குறாங்க. ரேமன் லைஃப் ஸ்டைல் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ்க்கு பதிலாக இந்த ஸ்டாக் இடம் பிடிக்குது சில இண்டெக்ஸில். நிஃப்டி 500, நிஃப்டி ஸ்மால் கேப் 250, நிஃப்டி மிட் ஸ்மால் கேப் 400 இண்டெக்ஸ் எல்லாமே இடம் பிடிக்கிறாங்க. ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் ஏன் வெளியேறாங்கன்னா அவங்களுடைய லிஸ்டிங் நின்றுச்சுங்க. அது மர்ஜ் ஆகிடுச்சு ஐசிஐசிஐ பேங்க்குடன். ஸோ அதோடைய லிஸ்டிங் நின்றுச்சு. ஸோ அவங்களுக்கு பதிலாக இப்போ ரேமன் லைஃப் ஸ்டைல் இந்த இண்டெக்ஸில் இடம் பிடிச்சிருப்பதாக மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்காங்க. மார்ச் 21 இது அமல்படுத்தப்படுது. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. எதிர்பார்க்குற டார்கெட் 4800, முன்ன சொன்னது 5700, 35% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. காஃபி டே என்டர்பிரைசஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. அவங்க ஐடிபிஐ ட்ரஸ்டிஷிப் சர்வீசஸ்னு ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. அவங்க கடன் செட்டில் பண்ண வேண்டியது இருக்காங்க. கிட்டத்தட்ட 205 கோடி ரூபாய். அது 3 தவணை இப்போ செட்டில்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க காஃபி டே என்டர்பிரைசஸ். அதற்கான பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கிறாங்க ஐடிபிஐ ட்ரஸ்டிஷிப் சர்வீசஸுடன். திரிவேணி இன்ஜினியரிங் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. உத்தரப்பிரதேஷ் ஆலையில் அவங்களுக்கு விபத்து ஏற்பட்டிருக்கு. நல்ல வேலை யாருக்கும் காயமோ உயிர் இழப்போ ஏற்படலை. பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ்லையும் எந்த பாதிப்பும் கிடையாதுன்னு தகவல் கொடுத்துருக்குறாங்க திரிவேணி இன்ஜினியரிங் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். ரைட்ஸ் லிமிடெட் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு என்டோக்கோ ரெயில் ஹோல்டிங்ஸ் கிட்டேருந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. முன்னே கிடைத்த கான்ட்ராக்ட் தான், அதோடைய மதிப்பு இப்போ அதிகரிச்சிருக்கு. முன்னே கிடைத்த கான்ட்ராக்ட் $5.4 மில்லியன், அது $10.8 மில்லியன் இப்போ அதிகரிச்சிருக்கு. வருண் பீவரேஜஸ்க்கு ஜேஎம் ஃபினான்ஷியல் பை ரேட்டிங் தொடர்ந்து வழங்கியிருக்கிறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 675, 33% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சூரியோதய் பேங்க் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். கம்பெனியுடைய ப்ரொமோட்டர் மற்றும் மேனேஜிங் டைரக்டர் ஷேர்ஸை வாங்கி இருக்கிறாரு, ஸ்டேக்கை உயர்த்தி இருக்கிறாரு. பாஸ்கர் பாபு ராமச்சந்திரன் 5.04%லிருந்து 5.18% உயர்த்தி இருக்கிறாங்க. சில புரோக்கிங் கம்பெனி ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். பொனான்சா போர்ட்ஃபோலியோடைய ரெக்கமெண்டேஷன்ஸில் நாம் இந்தியாவுக்கு பை ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் 568, ஸ்டாப் லாஸ் 527. ஹட்கோக்கு பை ரேட்டிங், டார்கெட் 199.5, ஸ்டாப் லாஸ் 185.25. எல்கேபி செக்யூரிட்டிஸுடைய பரிந்துரைகளில் வருண் பீவரேஜஸ்க்கு பை ரேட்டிங், டார்கெட் 560, ஸ்டாப் லாஸ் 484. என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்க? டெய்லி சார்ட்டில் ஃப்ளாக் பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஃப்ளாக் பேட்டர்ன் குறித்து நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சாம்பல் ஃபர்டிலைசர்ஸ்க்கு பை ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் 612, ஸ்டாப் லாஸ் 554. ஐசிஐசிஐ பேங்க்குக்கு பை ரேட்டிங், டார்கெட் 1320, ஸ்டாப் லாஸ் 1237. இன்சுலேஷன் எனர்ஜி நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. அவங்களுக்கு தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. ராஜஸ்தான் ரெனியூவல் எனர்ஜி கார்பரேஷன் கிட்டேருந்து 340 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட். மற்றொரு ஆர்டர் அவங்களுக்கு தீர்த் கோபிகான் லிமிடெட் கிட்டேருந்து கிடச்சிருக்கு. அதோடைய மதிப்பு 32 கோடி ரூபாய். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.